ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் விளாக் தாங்க. ஆமாங்க, நான் லேட்டஸ்ட்டாக பீமாவில் வந்து செப்டம்பர் 21 நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கல்ல ஒரு ஆஃபர். நான் வந்து அது எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் அன்றைக்கி வீடியோவில். ஸோ அந்த ஆஃபரில் நான் என்ன பொருள்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஆஃபர் வந்து அடுத்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக தான் இருந்ததுங்க. நான் வந்து காமிக்கிற பொருளை பார்க்குறப்பே உங்களுக்கே அது தோணும். இது வந்து ரொம்ப பெரிய லெவல் பட்ஜெட்லலாம் வந்து எதுவும் வாங்கலைங்க. ஒரு சின்ன லெவல் பட்ஜெட் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன லெவல் பட்ஜெட்டே பெரிய லெவலாக தான் எனக்கு இருந்தது. செப்டம்பர் 20th ஈவினிங் 5:00 இந்த ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் செப்டம்பர் 20th வந்து ஈவினிங் ஒரு 4:00 போல் கடைக்கு போயிட்டேன். நான் கடைக்கு போய் ஒரு சில ஐட்டங்கள் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிட்டேன். 5:00 அப்புறம் வந்து பில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் செப்டம்பர் 21 நான் போயிருந்தேங்க. நாள் போயிருந்த அன்னைக்கு வந்து ஒரு கோல்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், ஒரு சில்வர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். சில்வர் வந்து எனக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கோல்டு வந்து என்னோடய ரிலேஷனுக்காக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோங்க. நான் வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்டு அந்த கிளிப்பிங் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஆட் பண்ணுறேங்க. கோல்டு அவங்க வாங்கின பர்ச்சேஸ் வீடியோ அதோடைய காப்பி எல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, அது குவாலிட்டியாக இருந்ததா அப்படிங்கிற அந்த கோல்டு பர்ச்சேஸ் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன வாங்கியிருந்தேனோ அதை மட்டும் தாங்க இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மெயினாக வெள்ளி வந்து சொல்லியே ஆகணுங்க. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வெள்ளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 150 ருபீஸ் கிட்ட போயிடுச்சு. பட் அவங்களோட மார்க்கெட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 120 ருபீஸ் தான் உங்களுக்கு. ஸோ 120, அதுவும் மேக்கிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது. அப்படியே இன்ட்டு ஜிஎஸ்டி பண்ணி நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆன்டிக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே. ஆனால் 92.5 டச்சு தான் அவங்கக்கிட்ட. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, பேங்கிள் வந்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பேங்கிள் கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. பட் கையில் பட்ஜெட் இல்லைங்க. அவங்க வந்து போட்டிருந்த ஆஃபரையாவது ஒரு சாட்டர்டே சண்டேங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலாவது நம்ம கொஞ்சம் நகையை வந்து ப்ளட்ஜ் பண்ணியாவது ஏதாவது ஒரு நகை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கும் வழி இல்லை. அவங்க கரெக்டாக சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சாட்டர்டே மார்னிங் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த பேங்க்கில் போய் நம்மளால் வந்து டக்குன்னு அடமானம் வச்சு நம்மளால் அமௌண்ட்டும் பெரட்ட முடியாது அப்போ. ஸோ நிறைய பேர் நான் பார்த்தேங்க, எல்லாருமே வந்து அவங்களுடைய கிரெடிட் கார்டில் தான் வந்து ஸ்வைப் பண்ணி நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி ஒரு பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ நான் என்ன ஃபர்ஸ்ட் டே பர்ச்சேஸ் பண்ணேன்னா இந்த வாழை மரம் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு கிஃப்டிங்க்காக வாங்கியிருக்கேங்க. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு வாழை மரம் இருக்குது. பட் அது இதை விட சின்னது தான். இந்த வாழை மரம் நல்லா பாந்தமாக சூப்பராக இருந்ததுங்க. ஒரு வாழை மரமே வந்து 56 கிராம் இருந்தது. 56 கிராம் 400 மில்லிகிராம் கிட்டே இருந்தது. உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 92.5 அப்படின்னு எழுதியிருக்கிறது உங்களுக்கு. அந்த பீமா சீலும் வந்து இருந்ததுங்க. அந்த பிஜே அப்படின்னு போட்டு அவங்களோட சீலும் இருந்தது உங்களுக்கு. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் வெள்ளி வந்து ரொம்ப குவாலிட்டியாக தாங்க இருக்கும். மேக்ஸிமம் வந்து 92.5 அந்த என்னெல்லாம் வந்து சிம்பிள் இருக்கணுமோ எல்லாமே வந்து அதில் இருக்கும் உங்களுக்கு. இந்த 92.5 சில்வரில் உள்ள நகைலாம் நம்ம மற்ற கடைகளில் எடுக்க போனோம்னா லலிதாலெலாம் எக்ஸ்ட்ரா வந்து 8 to 10 ருபீஸ் ஆகும். அதுவே வந்து நம்ம போத்தீஸ்லலாம் எடுக்க போனீங்கன்னா 20 ருபீஸ்க்கு மேலே இருக்குங்க. ஜிஆர்டி போத்தீஸ்லலாம் வந்து எக்ஸ்ட்ரா 20 to 30 ருபீஸ் வரும் உங்களுக்கு. பட் இங்கே வந்து எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் கொடுக்கலங்க. அப்படியே அந்த 56 கிராம், இதுவும் 56 400 மில்லிகிராம் கரெக்டாக அக்குரேட்டாக அப்படி தான் இருந்தது. நம்ம வாங்கினதுக்கப்புறம் நமக்கு வந்து அதை வச்சு காமிப்பாங்க. நீங்கள் வந்து பில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய வெயிட் செக் பண்ணி தான் வாங்கிக்கலாங்க. ஸோ வெயிட்டில் வந்து அங்கே வெயிட் செக் பண்ணுறப்ப ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் அந்த அமௌண்ட்டு தான் போட்டு கால்குலேட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அங்கே என்ன வெயிட் காமிக்குதோ அதை தான் போட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க அவங்க. வந்து நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பில்லிங் பார்க்கலாங்க. அவங்க என்ன மாதிரி பில் பண்ணியிருந்தாங்க, நமக்கு வந்து வேஸ்டேஜை கடைசியில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்களா, இல்லை ஃபர்ஸ்ட்லேயே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்களா, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இது வந்து 21
மறுநாள் வந்து போயிருந்தேங்க. மறுநாள் போகிறதுக்குள்ளே ஒரு பெரும்பாடாயிடுச்சு. வெளியவே ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி, உள்ளே போனா நமக்கு எடுத்து காமிக்க ஆளே இல்லைங்க. அவ்வளோ கூட்டம் உங்களுக்கு. அவ்வளோ கூட்டம் இருந்தது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணேன். நிறைய பேர் வந்து நான் 5 சவரனுக்கு இது வாங்கினேன், 4 சவரனுக்கு இது வாங்கினேன்னு என்கிட்ட நிறைய காமிச்சாங்கங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏதோ நானே அவ்வளவும் பர்ச்சேஸ் பண்ண அளவுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள் இதை பார்த்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 பேராவது 2 நாளில் பார்த்துருப்பேங்க. ஸோ எனக்கு வந்து நான் வாங்கினதை விட என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுங்க. ஸோ அந்த 2 சந்தன கும்பா வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம குங்கும சிமிழில் வச்சு எடுக்கும் போதில் கை தட்டுதுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கனால நம்ம அழகாக வந்து பூஜை ரூமில் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கியிருந்தேன். 10 கிராம்ஸ் தான் ஈச். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னு நினச்சா கூட ஒரு 10 கிராமில் பார்க்குறீங்கன்னா இதை மாதிரி பார்க்கலாம் நீங்கள். நிறைய ஐட்டங்கள் வந்து 5 to 10 கிராம்ஸ்க்குலாம் நிறைய ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அரௌண்ட் ஒரு 10 பாயிண்ட் சம்திங் தாங்க. நல்லா குழியாக இருந்தது. அகல் விளக்கு சின்னதாக நம்ம நெய் தீபம் போடணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஜோடி விளக்காக வாங்கினேங்க. இது வந்து அரௌண்ட் 11 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 10.900 10.500 அந்த மாதிரி. ஸோ இந்த 4 பொருளுமே வந்து அரௌண்ட் ஒரு 10 கிராம்ஸ் கிட்ட தான் இருந்தது. இதுலேயும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சீல் இருந்ததுங்க 92.5. அந்த ஹால்மார்க் அந்த ஸ்டாலோட நேம், கடையோட நேம் பிஜேபி, அந்த நமக்கு பீமா ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸ் இது வந்து நல்லா சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு இந்த விளக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றி அழகாக பூஜை ரூமில், என்னோடய பூஜை ரூமுக்கு இது ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ஒரு 2500 பட்ஜெட் இருக்குது. நான் வந்து எதாவது கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஜோடியாக ஒரு ஜோடி விளக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நம்ம வீட்டுக்கு வாங்குறதே கூட சூப்பராக இந்த மாதிரி வாங்கினா கூட நல்லா இருக்குங்க. ஸோ நான் வந்து வெள்ளியில் இந்த 3 தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து சந்தன கும்பாவும் விளக்கும் வந்து என்னோடய வீட்டுக்காகவும், வாழை மரம் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த 3 பொருளில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 3மே பிடிச்சிருந்ததுனாலும் சொல்லுங்கள். இது வந்து 21 வந்து நான் வந்து அந்த 2 சந்தன கும்பா மாதிரி உள்ளதும் 2 விளக்கும் வாங்கியிருந்தேங்க. ஸோ இதோடைய டோட்டல் கிராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 41 கிராம்ஸ் 900 மில்லிகிராம்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 42 கிராம் கிட்ட இருந்ததுங்க. இதோடைய வேஸ்டேஜ்னு பாருங்களேன், அவங்க வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 234 ரூ. 231 ரூ. 162 சொல்லி அந்த வேஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ரூ. 773 அப்படிங்கிறது வந்து நமக்கு வேல்யூ ஆடடாக போட்டிருந்தாங்க. நோ மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து கிடையாது, நமக்கு வேஸ்டேஜே கிடையாது அப்படின்னு சொன்னனால கிட்டத்தட்ட அந்த 700 சம்திங் வந்திருந்தது பார்த்திங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து பில் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஜிஎஸ்டிலாம் போடுறதுக்கு முன்னாடியே ரெடியூஸ் பண்ணிட்டாங்கங்க. ஏன்னா எப்போயுமே பீமாவில் வந்து ஜிஎஸ்டிலாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியில் தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பட் இந்த தடவை வந்து முன்னாடியே டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஜிஎஸ்டிலே நம்மளால் ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து மிச்சம் பிடிக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ரூ. 119 ரேட்டு. உங்களுக்கு 1 கிராம் வந்து ரூ. 119 அப்படின்னு சொல்லி அந்த ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த 4 பொருளும் சேர்த்து எனக்கு வந்து ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5135 ருபீஸ் அந்த மாதிரி விழுந்திருந்ததுங்க. இதே மாதிரி அந்த வாழை மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் வந்து ரூ. 56 மில்லிகிராம். ஸோ கிட்டத்தட்ட 113 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ ஒரு வாழை மரத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா 6711 ருபீஸ், ஒரு 6700 விழுந்ததுங்க. அதுக்கு மேக்கிங் சார்ஜாக வந்து ரூ. 1692. ஸோ 2 விளக்குக்கு பார்க்கும்போதில் ரூ. 3384, கிட்டத்தட்ட ரூ. 3400 வந்து மேக்கிங் சார்ஜே போட்டிருந்தாங்க அந்த 4 ஐட்டத்துக்கு. பட் அதை வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்து முதல்ல கழிச்சிட்டாங்க பாருங்கள். நமக்கு அந்த 2 வாழை மரம் வந்து 16,807 807 வந்திருக்கு. அதில் வந்து அந்த 3346 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டி போட்டு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அந்த வாழை மரம் வந்து டோட்டலாக எனக்கு 113 கிராம் இருந்ததுங்க. அதுக்கு எனக்கு 13,825 ருபீஸ் வந்து எனக்கு அந்த இதுக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தே அவ்வளோதான் விழுந்தது எனக்கு. ஸோ டோட்டலாக நான் பார்த்திங்க அப்படின்னா 113 + 42 155 கிராம் வெள்ளி வாங்கியிருக்கேங்க. ஸோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளோ இருந்ததுன்னா ரூ. 150 இருந்தது. இதுவே 92.5 சில்வர்னால் உங்களுக்கு மினிமம் 10 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 ருபீஸ் வரையும் மற்ற கடைகளில் போடுவாங்க.
நான் அது கூட போடலை உங்களுக்கு, அது போடாமலே தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட ரூ. 23,947 24,000 வருதுங்க. பட் நமக்கு பில்லான அமௌண்ட் வந்து ஒரு 18,970 ஒரு 19,000ன்னு வச்சுக்கலாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாலும் எனக்கு வந்து ஒரு 5,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் தாங்க. இல்லை இதுவே வந்து மற்ற கடைகளில் போய் எடுக்கிறோம், நமக்கு வந்து ஒரு 155 கிராம்ஸ் வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 15 நமக்கு செய்கூலி அப்படின்னு போட்டிருந்தா கூட 165 ருபீஸ் வருங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 3% ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 26,342. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 7,000 கிட்ட லாபம் வருதுங்க நமக்கு. பட் இந்த பொருள் வாங்கி இப்போ 1 வீக் தாங்க ஆகுது. இன்றைக்கி வெள்ளி ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 159. சாலிடாக கிராமுக்கு ரூ. 10 கூடிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி நான் வாங்கின 155 கிராமுக்கு ரூ. 1,500 எனக்கு அதுலேயும் ஒரு லாபம் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. அது போக இப்போ நான் 2 கோல்டு ஐட்டம் வந்து வாங்கியிருக்கேன். அது என்னங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நான் என்ன கோல்டு ஐட்டம் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நாளைக்கு சண்டேவே வந்து கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் உங்களுக்கு போட பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம கிவ்அவே வின்னர்ஸ் அழகன் முருகன் சேனலில் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 o'clock லைவ் வர போகிறேங்க. டெய்லி 8:30க்கு தான் வருவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் நானும் இன்னொரு வீட்டில் போய் கொலு பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் 7 o'clock வந்து இன்றைக்கி லைவ் இருக்குது. ஸோ மறக்காமல் லைவ் ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி யார் வின்னர் அப்படிங்கிறத அழகன் முருகன் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அடுத்து தீபாவளிக்கு யார் யார் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, எது பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறதும் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.